This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. நேற்று என்னங்க ரிசல்ட்டு? நேற்று 452 இல்லைங்களா? 452. நம்ம பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கோன்னு. நேற்று மெம்பர்ஷிப் கொடுத்தது, நேற்று மீடியம் மெம்பர்ஷிப் வீடியோ போட்டிருந்த மெம்பருக்கு பார்த்துருப்பீங்க. பாக்ஸ் பண்ணி பாருங்கள். 457 வரும் இல்லைங்களா? அந்த 7ஆம் நம்பருமே என்னது பவர் பண்ணி பாருங்கள், 2ஆம் நம்பர் இல்லைங்களா? அப்படியே நம்பருக்கு வந்துருச்சு. அந்த 2 நம்பர் தான் மெம்பர்ஷிப் கொடுத்தேன் நேற்று. அதே மாதிரி ஆல் போர்டு பாருங்கள், அருமையாக ஹிட் ஆயிருக்கும் ஓகேங்களா? இது சிங்கிள் போர்டு தரலை. நேற்று என்ன ரீசனா பம்பரு. ஸோ ஓகே, எக்ஸாக்டாக சிங்கிள் போர்டு எடுக்க முடியாது தான் வந்து ஆல் போர்டு 5 நம்பர் கொடுத்தேன். நேற்றுமே ஒரே நம்பர் தான் கொடுத்தா ஹிட்டு. நேற்று 6 நம்பர் கொடுத்தா ஹிட்டு. அதுக்கு முன்னாடி சைபருக்கு 8 நம்பர் கொடுத்தா ஹிட்டு. டெய்லியும் நம்மளுக்கு ஹிட் ஆகிடுதுங்க. சிங்கிள் போர்டு ஆல் போர்டு ஸ்ட்ராங் ஹிட் ஆகிடுது. ஏபிபிசிஎஸ்சி இல்லைங்களா? நேற்று ரிசல்ட் உங்களுக்கு தெரியும், 786 இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி அன்சோல்டு நம்பர் என்னங்க, 962. நம்ம ஏபி என்னங்க கொடுத்துருந்தோம், 96 கரெக்டாக கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? எடுத்து அழகா ஏபி கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? சிங்கிள் போர்டு ஆல் போர்டு உங்களுக்கு தெரியும். ஏபிபிசிஎஸ்சி நம்ம டெய்லியும் உட்காரும் இல்லைங்களா? இன்றைக்குமே சூப்பராக உட்காரும். நேற்று பம்பர்னால தான் நான் ஏபிபிசிஎஸ்சி தரலை. பட் இங்கே பாருங்கள், 452 ரிசல்ட்டு எந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். 2 நம்பர் எடுத்து கொடுத்தோம், எல்லாரும் எடுத்து கொடுத்தோம். இதே மாதிரி தரமாக உங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் இன்றைக்குமே வச்சிருக்கேன். சூப்பரான நம்பர் வச்சிருக்கேன். ஸோ நம்பி ஜாயின் பண்ணுங்க சரிங்களா? நம்பி ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த விதத்துலையும் நீங்கள் பொருட்பட லாஸ் ஆகாது. அதுக்கு நான் கேரண்டி தரேன் ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும், வீக்லி டியர்லேயும் சரி, டியர்லையும் பார்த்துருப்பீங்க எப்படி நம்பரை கொதிச்சுன்னு பார்த்துருப்பீங்க ரைட்டுங்களா? டியரில் நேற்று நைட்டெல்லாம் எந்த மாதிரி நம்பர் கொடுத்தோம், எந்த மாதிரி நம்பர் கொதிச்சுன்னு பார்ப்பீங்க. இந்த வாரமாகவே டியரில் சூப்பர் நம்பர் கொண்டு வருது. டியர் ப்ளே பண்ணாலும் சரி, நீங்கள் வாங்க. அருமையாக 3 ஷோ இருக்குது ஓகேங்களா? முக்கியமான ஷோ. அதாவது 6 மணிக்கு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் தருவேன். அந்த பாக்ஸ் முக்கியமான பாக்ஸ். கண்டிப்பாக அதில் நிறைய வின்னிங் மெம்பர்ஷிப் எடுத்திருக்காங்க. ஸோ டெய்லியுமே ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா? ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா? இப்போ நான் ஒரு பாக்ஸ் போட போகிறேன், கவனமாக கவனிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகே? நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க எந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கவனமாக கவனிங்க. இப்போ பாருங்கள், பாக்ஸ் போடுறேன். இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன் ஓகேவா? இப்போ இங்கே பாக்ஸ் இப்படி வச்சிடுறேன். இப்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எதுக்கு இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன்னு கவனமாக கவனிங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து நமக்கு சைபர் 8 எழுதுன பாருங்கள், சைபர் 8 சைபர்னு அடித்தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சைபர் 8 சைபர் அடித்தா நாமளும் அழகாக நம்பர் எடுத்து கொடுத்தோம். ஸோ இங்கே ரைட் டு லெஃப்ட் பாருங்க, ரைட் டு லெஃப்ட் பாருங்க. அப்போ சைபர் 8 சைபருக்கு பாருங்க, அந்த பேட்டர்ன் வந்துருக்குங்க பார்த்தீங்களா? சைபருக்கு 2 சைபருக்கு 2 8 அந்த பேட்டர்ன் பாஸ் ஆயிருக்கும். நீங்கள் 282 தான் இருக்குன்னு நினைக்கலாம். பட் ஒரு பேட்டர்ன் எடுத்தாலும் அந்த பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அந்த பேட்டர்ன் பார்த்தா இங்கே 8 இல்லைங்களா? அப்போ 8 மட்டும் இங்கே பாஸ் ஆயிருக்குங்க. அடுத்த நாள் நமக்கு எனக்கு ரிசல்ட் அடிச்சா, அதாவது முந்தானது பம்பருக்கு முன்னாடி ரிசல்ட் அடிச்சா. இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம்? நம்ம ஆல்ரெடி ரைட் டு லெஃப்ட் பார்த்தோம். இப்போ லெஃப்ட், ஸோ ஓகேவா? ஆல்ரெடி லெஃப்ட் டு ரைட் பார்த்தோம். இப்போ ரைட் டு லெஃப்ட் பார்ப்போம். ரைட் டு லெஃப்ட் பார்க்கும்போது பாருங்க, அடுத்த நாள் என்ன ரிசல்ட் அடிச்சா? 786 அடிச்சா இல்லைங்களா? பாருங்க 786 786. இங்கே பாருங்க ரைட் லெஃப்ட் பாருங்க, 7 3 1 புரியுதுங்களா? அப்போ 7 3 1 பாருங்களேன். 7 3 என்னங்க, 7க்கு அதாவது 7க்கு 7 வச்சிருக்கான். 8க்கு என்னங்க, 8க்கு 3 6க்கு 1. அப்போ 731ங்கிறத இல்லைங்களா 786ன்னு வந்திருக்கு இல்லைங்களா? அதாவது ரைட்டு டு லெஃப்ட் பார்க்கும்போது மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், ஜிக்சாக் மாதிரி தான் நம்ம எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் என்ன பண்ணலாம், லெஃப்ட் டு ரைட்டு பாருங்கள். லெஃப்ட் டு ரைட்டு பார்த்தா நேற்றுங்க ரிசல்ட்டு. நீங்கள் நினைக்கலாம் இது பம்பரு, ஸோ அதனால் வந்துட்டு அதை விட்டு தான் நம்ம எடுக்கணும் நினைக்கலாம். இல்லைங்க, அந்த மாதிரி வரும். பட் டெய்லி பேசிஸில் அவன் டெய்லி சார்ட்டை வச்சும் பம்பர் அடிக்கிறான். ஸோ பார்த்துருப்பீங்க நேற்று நம்பர்ஸ் கொடுத்து எப்படி கொடுத்தோன்னு. அப்படி பார்க்கும்போது 451 இருக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? எந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். 451ங்க. அப்போ நேற்றுங்க ரிசல்ட்டு 452 இல்லைங்களா? ஒரு சின்ன இதை மட்டும் மாறிடுச்சு. ஒன்றை கூட்டி நேற்று ரிசல்ட் கொடுத்துட்டான். 4 5 அப்படியும் கிளியராக இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது நாம் ஆல்ரெடி நேற்று லெஃப்ட் டு ரைட்டு பார்த்துட்டோம். இப்போது நேற்று ரிசல்ட் இப்போ என்ன பண்ணணும், ரைட் டு லெஃப்ட் பார்க்கணும். ரைட் டு லெஃப்ட் பார்த்து என்னங்க இருக்குங்க பாருங்கள், சைபர் இங்கே பாருங்கள், சைபர் 16 இல்லைங்களா? சைபர் 61 புரியுதுங்களா? இப்போ இன்றைக்கி சான்ஸ் இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த நம்பர் சைபர் 61 இல்லை எழுதுன பாருங்கள், சைபர் 61 சைபர் 11 160 இந்த மாதிரிலாம் வரது சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி இதை வச்சுக்கிட்டு நாம் போர்டை பார்ப்போம் ஓகேங்களா? இப்போ போர்டை பார்ப்போம், எப்படி வருதுன்னு போர்டை பார்ப்போம். இப்போ நான் மார்க் பண்ணுறேன், கவனமாக கவனிங்க ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள் சைபர் 51 இருக்கும் இல்லைங்களா? நாம் என்ன பண்ணோம், சைபர் 51 மறுபடியும் பார்த்தா இங்கே ஒரு பாக்ஸ் போகிறோம் பாருங்கள். இப்போ இங்கே என்னங்க வைக்கணும், அங்கே பாருங்கள். அப்போ இங்கேருந்து கட் பண்ணட்டுமா, அங்கே பாருங்கள் கவனமாக கவனிங்க. இப்போ சைபர் 51 மேலே போகுது, சைபர் 61 நேற்று வந்திருக்கணும் இல்லையா? நேற்று வந்திருக்கணும். நேற்று வந்து பம்பர் வந்துட்டு 2ஆம் நம்பர் வச்சுட்டான். அப்போ 2ஆம் நம்பர் வைக்கும்போது நமக்கு
ஒன்றா நம்பர் அப்போ 2ஆம் நம்பர் இங்கே வைப்போம். ஓகேங்களா? வச்சு பார்ப்போம் ஒரே நிமிஷம். இப்போ 051க்கு 061 இந்த 1 வச்சிருக்கணும். ஸோ 1 என்ன பண்ணியிருக்கான், நேற்று பெண்டிங் தான் வச்சிருக்கான், வைக்கல, நேற்று 2ஆம் நம்பர் வச்சுட்டான். அப்படி பார்க்கும்போது அந்த 1ஆம் நம்பர் சி போர்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், 061 தான் நம்ம அந்த லைனில் பார்த்தோம். எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. 0 இங்கேயும் பாருங்க, 061க்கு என்ன இருக்கு, 051 061 வச்சிருக்கணும். ஸோ நேற்று 2ஆம் நம்பர் வச்சதுனால பெண்டிங் வச்சதுனால இன்னைக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ இன்னொரு மாதிரி எடுக்கிறேன், அதையும் கவனமாக கவனிங்க. இப்போ பாருங்க, இன்னும் ஒரு ஸ்டெப் இந்த பாக்ஸ் மேலே தூக்கி வைக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே வைக்கிறோமா, இங்கே வைக்கிறேன். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, இங்கே வச்சிடுறேன். இப்போ மேல் பாக்ஸை மட்டும் கவனிங்க. மேல் பாக்ஸில் என்ன இருக்குன்னு கவனமாக கவனிங்க. மேல் பாக்ஸில் 512 இருக்கு. ஓகேங்களா? அதை மாற்றி பார்த்தோம் அப்படின்னா 521ன்னு பார்க்கலாம். சரிங்களா? மாற்றி பார்த்தோம் அப்படின்னா 521ன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? 521ன்னு பார்க்கலாம். இப்போ சைபரை சென்டராக வச்சுக்குவோம். ஓகேவா? கவனமாக கவனிங்க, சைபரை சென்டராக வச்சுக்குவோம். இப்போ இந்த 6ஆம் நம்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த 6ஆம் நம்பர் நேற்று அது கீழே நேற்று ரிசல்ட் வந்துருந்துச்சு, 2ஆம் நம்பர் வந்துருந்துச்சு. நேற்று பம்பர் என்ன வந்துருந்துச்சு, 2ஆம் நம்பர் வந்துருந்துச்சு. புரியுதுங்களா? பம்பர் கணக்கு எடுத்துக்கூடாதுங்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க. பட் கண்டிப்பாக இந்த மாதிரி லாஸ்ட் சைபர் 26 அடிச்சா இல்லைங்களா, லாஸ்ட் டைம் சைபர் 26 அடிச்சப்போ அடுத்த நாள் ரிசல்ட் எப்படி கொடுத்தோம் உங்களுக்கு தெரியும். ஸோ 2ஆம் நம்பர் இங்கே வச்சுருவோம். ஓகேவா? நேற்று வச்சு பார்ப்போம். வச்சு பார்த்தா இந்த காமனாக இருக்கிற சைபருக்கு மேலே, அதாவது 521 இருக்கு. அப்போ இந்த சைபர் காமனாக வச்சுக்கிட்டா இங்கே 6 வந்துருச்சு. அப்போது நேற்று 2ஆம் நம்பர் ரிசல்ட் வந்துடுச்சு. அப்போ 521 621ன்னு வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி கொண்டு வந்து நிறுத்தினாலுமே இந்த 1ஆம் நம்பர் சி போர்டு வருதுங்க. ஓகேங்களா? என்ன நேற்றே பார்த்துருப்பீங்க, நேற்று நம்ம என்ன நம்பர் கொடுத்தோம், 547 கொடுத்தோங்க இல்லைங்களா, 547 கொடுத்தோம். இதுதான் போர்டு வைஸா ஆர்டர் வந்துருந்துச்சு. என்ன பண்ணிட்டான், அப்படியே போர்டை மாற்றி 4ஆம் நம்பர் ஏ போர்டு கொண்டு போயிட்டான், 5ஆம் நம்பர் பி போர்டுக்கு வச்சுட்டு அந்த 7க்கு 2 பவர் பண்ணி வச்சுட்டான். நேற்று கொடுத்த ரிசல்ட். புரியுதுங்களா? இந்த மாதிரி போர்டை சம்டைம்ஸ் மாற்றி வைக்கிறான். புரியுதுங்களா? அதுதான் விஷயம். சரி, இருந்தாலும் நம்ம சி போர்டுக்கு 1ஆம் நம்பர் சூப்பராக வந்து வந்துருச்சு, வரதுக்கு பாசிபிள் அதிகமாகவே இருக்கு. ஓகேவா? அப்போ இன்னைக்கு பி போர்டு பார்ப்போம். ஓகே, பி போர்டை பார்ப்போம். இப்போ மறுபடியும் ஒரு பாக்ஸ் போடுறேன், கவனமாக கவனிங்க. பி போர்டு பார்ப்போம். ஓகேவா? பி போர்டை பார்ப்போம், கவனமாக கவனிங்க. இப்போ பாருங்க, இங்கிருந்து பாக்ஸ் போடுறேன். ஓகேவா? இங்கே வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இப்போ பாருங்க, இந்த 8ஆம் நம்பரை காமனாக வச்சுக்கிட்டு பார்ப்போம். இந்த 8க்கு பாருங்க, இந்த 8க்கு 8 வந்துடுச்சு. புரியுதுங்களா? தெளிவாக கவனிங்க. 8க்கு 8 வந்துடுச்சு. இந்த சைபருக்கு என்னங்க வந்துச்சு, 5ஆம் நம்பர். அதாவது நான் சொல்றது பம்பர் ரிசல்ட் 5ஆம் நம்பர் 452 இல்லைங்களா நேற்று. ஸோ 5ஆம் நம்பர் 8க்கு 8 சைபருக்கு 5. அப்போ 6க்கு 6 என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து வைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகங்க. புரியுதுங்களா? நல்ல ஒரு சான்ஸ், நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ 8க்கு 8 சைபருக்கு 5 6க்கு 6 வைக்க சான்ஸ் அதிகம். இப்போ இன்னொன்று பாருங்க, பாக்ஸ் போடுறேன். இப்போ இன்னொரு சான்ஸ் 6 வரதுக்கு என்ன சான்ஸ்னு பாருங்க. இப்போ இதை அழிச்சிடுறேன். இப்போ பாருங்க, கவனமாக கவனிங்க. இப்போ மறுபடியும் ஹரிசாண்டல் ஒரு பாக்ஸ் போடுறேன். இங்கே பாருங்க என்ன இருக்குன்னு, 786 வந்துச்சு ரிசல்ட்டு. பாருங்க, 786 ரிசல்ட் வந்துச்சு. இப்போ இந்த 8ஆம் நம்பருக்கு கீழே கவனிங்க. இந்த 8ஆம் நம்பருக்குள்ள மேலே 8ஆம் நம்பருக்கு கீழே கவனிங்க. அப்போ 786னா 886ன்னு நேற்று வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருந்துச்சு. பி போர்டில் 6ஆம் நம்பர் வந்து சான்ஸ் இருந்துச்சு. ஆனால் அவன் என்ன பண்ணல, பி போர்டில் 6ஆம் நம்பர் வைக்கல. அப்போ பெண்டிங் தான் வச்சுருந்தான். அப்போ பி போர்டில் மறுபடியும் என்ன பண்ணலாம், 6ஆம் நம்பர் கொண்டு வந்து வைக்கலாம். அப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், சைபர் 61 நம்ம பார்த்தோம். ரெண்டுமே என்ன ஆகுது, செட் ஆகுது. பட் போர்டை மாற்றி வைக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் இதாங்க வருது. இன்னும் என்னோட போஸ்ட் ரிலேஷன்லாம் போர்டு தெளிவாக எடுத்து தரேன். இந்த பேட்டர்ன் இப்படி தான் வருது. பட் வந்து ஒன் திங், நான் வந்து தெளிவாக உங்களுக்கு மெம்பர்ஷிப் உங்களுக்கு தெரியும், ஒரு மணி அப்டேட் பண்ணுவேன், தெளிவாக கொடுத்துருவேன். இன்றைக்கி ஜாயின் பண்ணுங்கள், அருமையான வின்னிங் அடிச்சிடலாம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது நாம் ஏ போர்டையும் பார்த்துட்டு நாம் இன்றைக்கி நம்பர்ஸ் கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ வந்து நான் மறுபடியும் ஒரு பாக்ஸ் போடுறேன், கவனமாக கவனிங்க. ஓகேவா? நான் இங்கிருந்து பாக்ஸ் போடுறேன், கவனமாக கவனிங்க. ஓகேவா? பாருங்கள். ஓகேவா? இங்கே வைக்கிறேன் பாக்ஸை. ஓகேவா? இப்போது நாம் ஒன்று கவனிக்கணும். நீங்கள் இது 2 கட் பண்ணுற பாருங்கள். நேற்று, அதாவது இந்த கட் பண்ணதுக்கு மேலே பாருங்கள், சைபர் 89ன்னு மேலே போகுது. அப்படியே ஆப்போசிட் எடுத்து வச்சா சைபருக்கு சைபர் வச்சுட்டான். 7க்கு என்ன பண்ணிட்டான், 8க்கு மேலே இருக்கிற 8க்கு என்ன பண்ணிட்டான், ஒன்றை கழிச்சு 7ன்னு வச்சுட்டாருங்களா, மேலே புரியுதுங்களா? அப்போ 7ன்னு வச்சா என்ன ஆகணும், பேலன்ஸ் இருக்கிற நம்பர்
ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். 9ஆம் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும் ஏ போர்டுக்கு. நேற்று 4ஆம் நம்பர் வச்சுருந்தான் பவர் பண்ணி இல்லைங்களா? அப்படி தான் வந்துருந்துச்சு. இப்போ அதே பேட்டர்னில் நான் போய் எடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நேற்று 4ஆம் நம்பர் ஏ போர்டில் அந்த 4க்கு இந்த 9 நாம் வச்சுக்கலாம். அப்போ சைபருக்கு சைபர் 8 குணம் கழிச்சு வச்சா பேலன்ஸ்க்கு 9ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் வந்துருந்துச்சு. மறுபடியும் மேலே என்னங்க இருக்குது இங்கே பாருங்கள், மறுபடியும் என்ன இருக்குது, 9ஆம் நம்பர் தாங்க இருக்குது. அந்த 9ஆம் நம்பரை இன்னைக்கு இல்லைங்களா, இன்னைக்கு ஒரு சான்ஸ் இல்லைங்களா, இன்னைக்கு 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 6ஆம் நம்பராவோ இல்லை மறுபடியும் என்ன பண்ணலாம், பவர் பண்ணி 4ஆம் நம்பராவோ இல்லை 9ஆம் நம்பராவோ வைக்கலாங்க. ஏ போர்டுக்கு 6 9 தாங்க நம்ம கணக்கில் வருது. புரியுதுங்களா? இந்த மாதிரி சான்ஸ் வருது. இப்போ இதை நான் அழிக்கிறேன். இந்த பாக்ஸ் எடுத்துருவோம். இப்போ இன்னொரு பாக்ஸ் போடுறேன் பாருங்க. இங்கே சைபர் 8 சைபரை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே கீழே இருந்து ஒரு மேலே ஒரு பாக்ஸ் போடுறேன். ஓகேவா? அப்போது சைபருக்கு இங்கே பாருங்க, சொல்கிறதுக்கு கவனிங்க. சைபருக்கு இல்லைங்களா, சைபருக்கு காமனாக வச்சுக்கலாம். இந்த 8 குணம் கழிச்சு 7ன்னு வச்சுட்டா இப்போ பேலன்ஸ்க்கு 0 வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். பட் நேற்று வந்து அந்த நம்பர் வரல, 4ஆம் நம்பர் வருது. அப்போ என்ன ஆச்சு, அந்த 0 வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. அப்போ அந்த 0 எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நம்ம பார்த்தா ஆல்ரெடி சைபர் 61 வரதுக்கும் பாருங்கள் 3 நம்பருமே போர்டுக்குமே செட் ஆகுது இல்லைங்களா? இருந்தாலும் இந்த 6ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் அந்த 9க்கு திருப்பி 6 வைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். அப்போ 6 1 6 இல்லைங்களா, இப்படி தான் நம்ம நம்பர் எடுத்திருக்கோம். 616 சைபர் 61 இல்லைங்களா, அப்போ இல்லைன்னா 916 இல்லைங்களா, இந்த மாதிரிலாம் வரதுக்கு சான்ஸ் அதிகம். புரியுதுங்களா? இன்னொரு விஷயம் 961 இல்லைங்களா, இந்த மாதிரிலாம் வரதுக்கு பாசிபிள் அதிகம். இதெல்லாம் வச்சுட்டு நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். இதெல்லாம் என்ன பார்த்தாலும் நான் பர்சனல் ரிலேஷனில் வரதை தான் தெளிவெடுத்து கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் கொடுத்துட்றேன், நீங்களும் கணக்கு போட்டு பாருங்கள். ஓகேவா? இப்போது ஏன் யூஷுவலாக நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் நம்மளது ஏபிபிசிஎஸ்சி சூப்பராக ஹிட் ஆகும். கண்டிப்பாக இன்றைக்குமே ஹிட்டிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 3 நம்பர் 4 நம்பர் தான் தருவேன். வேறு நம்பர் இங்கே போட முடியாது. கம்மியான நம்பர் தான் நான் தருவேன். ஏபி தனியாக பிசி தனியாக பிரித்து கொடுத்துருவேன். ஜஸ்ட் 2 நம்பர் 3 நம்பர் தான் கொடுப்பேன். அதே மாதிரி இந்த பாக்ஸ் 2 பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு பாக்ஸ் மட்டும் நீங்கள் மெம்பர்ஷிப் எடுத்து கொடுப்பேன். ஜஸ்ட் 3 நம்பர் தான் வரும். அதே மாதிரி சிங்கிள் போர்டு ஆல் போர்டு. ஓகேங்களா? இங்கே சிங்கிள் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரே போர்டு இங்கே பினா பி போர்டு, இந்த போர்டுனா இந்த போர்டு. ஓகே, ஸ்ட்ராங்காக இருக்குது. வேணும்னா வந்து வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா? ஒரு மணிக்கு நான் 1 மணி to 2 மணிக்கு முக்கியமான நம்பர் அப்டேட் பண்ணுவேன். தனித்தனியாக பிரித்து சூப்பராக எப்படி ப்ளே பண்ணணும்னு தெளிவாக சொல்லிடுவேன், போட்டுருவேன். ஸோ அதை நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. 3 நம்பர் அதே மாதிரி ஹிட்டிங் சான்ஸ் நீங்கள் அதிகமாக இருக்குது. ஜஸ்ட் 8 நம்பர் இதில் இருக்கும். நான் ஒரு 4 நம்பர் 3 நம்பர் தான் தருவேன். மெயினாக வந்து வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டியருக்கு 1 PM 6 PM. ஓகே, 6 PM ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு பாக்ஸ் தருவேன், ஒரே ஒரு பாக்ஸு. ஸோ ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹிட்டிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது. தேங்க்யூ.